யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலர்களாக அதிகாலையிலே ஸ்நானங்களை முடித்து வீட்டிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே விளக்குகள் ஏற்றி வைத்து துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது மகாலட்சுமி வீடு தேடி வருவாள். செல்வங்களை எல்லாம் பொழிகின்ற லக்ஷ்மியானவள் நம்முடைய வீடு தேடி வர வேண்டும், வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும், செல்வச் செழிப்பு இருக்க வேண்டுமா இருந்தால் வீடு எப்பொழுதும் துப்புரவானதாகவும் மங்களம் நிறைந்ததாகவும் இருக்கின்ற பொழுது அங்கே சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும். இந்த தலைவிரி கோலத்தோடு வீட்டிலே இருக்கக்கூடாது பெண்கள். இப்போ தலைவிரி கோலம்ங்கிறது அது ஒரு நாகரீகம், ஃபேஷன். எங்கே போனாலும் தலைவிரி கோலம். பாட்டியும் தலைவிரி கோலம், அம்மாவும் தலைவிரி கோலம், பேத்தியும் தலைவிரி கோலம், மருமகளும் தலைவிரி கோலம். இந்த தலைவிரி கோலம்ங்கிறது என்ன என்கிறத புரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை பெரியவர்களும் சிறியவர்களுக்கு சொல்லுவதில்லை. ஏன்னா அவர்களே தப்பாக நடக்கிறதுனால சொல்ல முடியாது. தயவு செய்து இதை யாரும் மனதிலே தவறாக எண்ணாமல் இதை புரிந்து கொள்ளுங்கள். தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். அது வீட்டுக்கு தரித்திரம், செல்வங்கள் நிற்காது, நோய் நொடிகள் வந்து சேரும். தலைவிரி கோலத்தோடு வீட்டிலே வாசல் படியிலே கூட நிற்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இது இப்போ கோவிலில் போனாலும் தலைவிரி கோலம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் தலைவிரி கோலம். எங்கள் தலைவிரி கோலத்தோடு நீங்கள் ஒரு பாடசாலையிலே கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே சென்று பாடம் கற்க செல்லுங்கள் பார்ப்போம். முடியாது, போக முடியாது. அங்கே அதுக்கென்ற ஒரு சட்டங்கள் வகுத்திருப்பார்கள். தலைவாரி பின்னி கட்டி ரிபன் கட்டி தான் போக வேண்டும். கோயிலுக்கு போகிறதா எப்படியும் போகலாம், எங்களுடைய இஷ்டம் என்ற நிலை வந்துவிட்டது. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள், ஆசாரசீலராக இருக்க வேண்டும். நாகரிக உடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆண்கள் வேட்டி சால்வையோடு கோவிலுக்கு போங்கள். தாய்மார்கள் சேலை அணிந்து போருங்கள். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவடை தாவணி அணிகள் எவ்வளவு அழகு. அதை விடுத்து நாகரிக உடைகளிலே நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதும் இவ்வாறான தலைவிரி கோலத்தில் செல்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பையும் பெருமையையும் லக்ஷ்மி கடாத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும். இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையிலே பிதர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற அமாவாசை விரதம்.
அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அப்பா அம்மாவை வேண்டி தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணங்கள் செய்யலாம். மோட்ச தீபங்கள் ஏற்றி வைக்கலாம், மோட்ச அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்வதோடு அப்பா அம்மா வயசிலே உள்ள யாராவது 4 பேருக்கு நம்மால் முடிந்த உணவை கொடுக்கலாம், ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கலாம். இவையெல்லாம் நாம் வாழுகின்ற காலம் மிக 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 கொஞ்சம். வாழுங்காலத்தில் நல்லதை செய்வோம். இவ்வாறு நாம் வாழ்ந்து மறைந்த பின்பு இப்படி ஒருவர் இருந்தார், இப்படி ஒன்றை செய்தார் என்று 4 பேர் நம்மை மறைந்த பின்பும் நினைக்க வேண்டும். இந்த வாழுகின்ற பொழுது அறநெறியோடு ஒழுக்கத்தோடு பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கோடு நாம் வாழ வேண்டும். இந்த மறைந்த பிதர்களை எண்ணி பிரார்த்தனை செய்வது, பசுக்களுக்கு உணவு கொடுப்பது, எல்லாம் சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாமும் இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பசி என்பது எல்லா மனிதர்களுக்கும் உரித்தானது. சிலர் பசி என்றால் அவர்கள் உண்பார்கள், அவர்களுக்கு ஏராளமான உணவு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு பசியின் பொழுது உண்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். சிலர் பசி என்று அழுவார்கள், ஏங்குவார்கள். இன்னும் சிலர் பசி இல்லையே என்று கவலைப்படுவார்கள். இப்படியான ஒரு பாகுபாடுள்ள அல்லது தேவைகள் என்ன, தேவைகளுக்கு எப்படி நாங்கள் பதில் கொடுக்கலாம் என்று பலவிதமான உணர்வுகளோடு வாழுகின்ற எங்களுடைய சூழலிலே அன்று ஆண்டவர் இயேசு பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். அவர்களை கியூ வரிசையிலே வைத்து இந்த நிவாரணங்களை கொடுப்பது போல அல்ல, எல்லோரையும் அமரச் செய்து அவர்கள் உட்காருகின்ற இடத்திலேயே அவர்களுக்கு ஏராளமான அப்பங்களை பலுக பண்ணி கொடுத்தார். இது ஒரு புதுமை. இந்த புதுமையின் பின்புலத்திலே இறைவன் இந்த மக்கள் மீது பரிவு கொண்டார் என்று நற்செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆண்டவர் எங்களுடைய பசியையும் தாகத்தையும் எங்களுடைய தேவைகளையும் நன்கு அறிகின்றவர். இந்த வானத்து பறவைகளுக்கு உணவு கொடுப்பவர், அன்றாடம் மலர்ந்து காலையிலே மலர்ந்து மாலையிலே கருகி போகின்ற மலர்களை அழகுபடுத்துகின்றவர் எவ்வளவுதான் உங்களுக்கு செய்ய மாட்டார் என்று இயேசு கூறுகின்றார். ஆனால் நடைமுறையிலே நாங்கள் எங்களுடைய பசியை நாங்கள் தான் ஆற்ற வேண்டும் என்று உழைக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய போதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார். பசித்தவர்களுக்கு புசிக்க கொடுக்கின்ற இறைவன் அவர்கள் உண்ட பின்பு 12 கூடைகளிலே எஞ்சிய துண்டுகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்பது இறைவன் எம் மத்தியிலே இருக்கின்ற பொழுது முழு நிறைவை நாங்கள் காணுகின்றோம். பசியோடு களைத்து போய் இருந்தவர்கள் அவர்கள் உண்டு அதன் பின்பு அவர்கள் நிறைவு பெற்றார்கள், திருப்தியோடு இருந்தார்கள். மீதியாக அந்த உணவு அவர்களுக்கு அங்கு கிடைத்தது என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய தாராள சிந்தை எங்களுக்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. ஆண்டவர் எங்களை மீட்கின்றவர், பாதுகாக்கின்றவர், வழிநடத்துகின்றவர் என்று நாங்கள் அனுதினம் நம்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெரும் பெரும் புதுமைகளை சந்திப்போம்.
எங்களுடைய ஆற்றல்களுக்கு மேலாக இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்று நாங்கள் கண்டுகொள்வோம். எங்களுடைய முயற்சி, எங்களுடைய உழைப்பு இவை தேவை. அதே வேளையிலே நாங்கள் இறைவனுடைய வல்லமையிலே, அவருடைய தாராள சிந்தையிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எங்களுடைய உழைப்பிலும் பார்க்க பல மடங்கு இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் எங்களுடைய உழைப்பை, முயற்சிகளை, ஒரு பள்ளியிலே படிக்கின்ற மாணவரோ அல்லது அலுவலகத்திலே உழைக்கின்றவரோ அல்லது தொழில் செய்கின்றவரோ அதில் வெயிலில் வாடி அவருடைய கூலி உழைப்பாளியாக இருக்கலாம், எல்லோரும் நாங்கள் முயற்சி செய்தாலும் இறைவனுடைய அருளும் எங்களோடு கூடவே இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நிறைவு காண்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம், வளமையோடு இருப்போம். எனவே ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்காக இறைவனை நாங்கள் நம்பி இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனிலே நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்வதற்கு இந்நாள் பூராக இறைவன் உங்களோடு பயணிப்பாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை, பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால்
அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.